வெல்கம் டு அன்புடன் தோழி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம என்ன குக் பண்ண போறோம்னா மீன் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வாணலியில எண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு வெந்தயம், சீரகம் சேர்த்துட்டு நான் சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன். குழம்புக்கு வந்து எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம செய்கிறோமோ ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2-3 அந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா குழம்புக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எப்பவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். சின்ன வெங்காயம் ப்ளஸ் நல்லெண்ணெய், இது ரெண்டுமே வந்து மீன் குழம்புக்கு ஒரு பெரிய ப்ளஸ். வதக்கிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கியிருக்கேன். வதக்கின பிறகு தக்காளி சேர்த்துருக்கேன். ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ ஒரு பாத்திரத்துல தேவையான புளியை கரைச்சி வச்சு அதுலேயே நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான். தேவையான அளவு அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வதங்கின வெங்காயத்தோட இதெல்லாம் ஆட் பண்ணிடணும். அதுலேயே இன்னும் கொஞ்சம் அந்த புளி கரைசலை நான் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு நான் மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மாங்காய் ஆட் பண்ணும் பொழுதே மீனோட தலைகளையும் சேர்த்து கொதிக்க விடுறேன். மீன் துண்டு நம்ம முன்னமே சேர்த்தோம்னா அது உடஞ்சி போயிடும். ரொம்ப நேரம் வந்து மீன் துண்டு சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஆனால் மீன் தலை வந்து உடையாது. அதனால நம்ம கொஞ்சம் மாங்காய் சேர்க்கும் பொழுதே அது மீன் தலைகளை சேர்த்துட்டோம்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். மீன் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மீன் துண்டுகள்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனோட பேர் வலை மீன். 5 நிமிஷம் பிறகு தான் நான் இந்த மீன் துண்டெல்லாம் ஆட் பண்ணுறேன். இந்த இதுக்கப்புறம் வந்து நம்ம சும்மா கிளறி கிளறி விடக்கூடாது. லைட்டாக தான் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப கிளறி விட்டோம்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். அதே மாதிரி ரொம்ப நேரம் விட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னும் விடக்கூடாது. ஒரு 2-3 மினிட்ஸில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம விடலாம். அந்த சூட்லேயே அந்த மீனெல்லாம் நல்லா சாஃப்டாக ஆகிடும். இது மட்டும் கவனமாக நம்ம பார்க்கணுங்க. மீன் வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இந்த மீன் குழம்பை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த வலை மீன் இப்போ தான் நான் செகண்ட் டைம் செய்கிறேன். நல்லாவே இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி. நான் சொன்ன மெத்தடில் இது சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்பிளான மெத்தடில் இந்த சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் சேர்க்கும் பொழுது அதனுடைய அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.